எருசலேமில் இயேசு. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்துவிட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். 12 வயது. இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருந்த காலம் முதல் இஸ்ரவேல் தேசத்திற்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த காலம் வரையிலும் உள்ள சம்பவங்கள் இந்த வசன பகுதியில் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இளமை பருவத்தை அறிந்து கொள்வதற்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கும் இந்த வசனங்களைத் தவிர வேறு வசன ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆகையினால் இந்த வசனங்களை மிகவும் கவனமாக தியானித்து வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய தாய் தகப்பன்மாரோடு எருசலேமுக்கு போகிறார். யூதருடைய நியாய பிரமாணத்தின்படி வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் அவர்கள் எருசலேமுக்கு போவது வழக்கம். பிரயாண தூரம் அதிகமாக இருந்தாலும் பிரயாணத்திற்கு செலவு பண்ண அவர்களிடம் போதுமான அளவு பொருளாதாரம் இல்லாத ஏழையாக இருந்தாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போகிறார்கள். சபை கூடி வருவது பரிசுத்தமானது. வாய்ப்பு உண்டாகும் போதெல்லாம் சபை கூடி வர வேண்டும். சபை கூடி வருவதில் நாம் பங்கு பெறாமல் அதை புறக்கணித்து விடக்கூடாது. சபை கூடி வரும்போது கர்த்தர் சில விசேஷித்த ஆசீர்வாதங்களை சபை மக்களுக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதங்கள் சபை கூடி வரும்போது மாத்திரமே கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் பஸ்கா பண்டிகையின் வழக்கத்தின் பிரகாரம் வருஷந்தோறும் எருசலேமுக்கு போகிறார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதாயிற்று. 12 வயதான இயேசுவும் தம்முடைய தாய் தகப்பனோடு பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போகிறார். யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் யூத மார்க்கத்தை சேர்ந்த பிள்ளைகள் 12 வயது ஆனவுடன் உபவாசம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். உபவாச நாட்கள் ஒழுங்கு செய்யப்படும் போதெல்லாம் இவர்களும் அதில் பங்கு பெற வேண்டும். இவர்களுக்கு 13 வயது ஆகும்போது இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கற்பனையின் பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். யூதருடைய ஆண் பிள்ளைகள் பிறந்து 8வது நாளில் விருத்த சேதனம் செய்து கொள்வார்கள். அப்போது இவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். தங்களுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான தொழில்களிலும் உத்தியோகங்களிலும் விருத்தி அடைந்து முன்னேறி சென்றாலும் தங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களிலும் வளர்ச்சி பெற்று முன்னேறி செல்ல வேண்டும் என்று யூதர்கள் மிகவும் கருத்தாய் இருப்பார்கள். கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியாக வளர்க்கும் பொறுப்புகளை பெற்றோர்கள் மிகுந்த கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் பஸ்கா விருந்துக்கு அவர்களை அழைத்து வந்து ஆவிக்குரிய போஜனத்தினால் போஷிக்க வேண்டும்.
கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சிந்தனைகளினாலும் செயலினாலும் பேச்சினாலும் கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதாயிற்று. இந்த வயதில் யூத மார்க்கத்து ஆண் பிள்ளைகள் அனைவரும் நியாயப்பிரமாணத்தின் குமாரராக ஆவார்கள். யோசேப்பு மீட்பின் கரையம் செலுத்தி இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். இதன் மூலமாக அவர் சட்டப்படி தந்தையாகிறார். அவருடைய குமாரன் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கோரும் உரிமை அவருக்கு வருகிறது. பண்டிகை நாள் முடிந்து பண்டிகை நாட்கள் முடியும் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் எருசலேமில் தங்கி இருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை 7 நாட்களுக்கு நடைபெறும். பொதுவாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க எருசலேமுக்கு வரும் யூதர்கள் அங்கு பஸ்கா பண்டிகையின் முதல் 2 நாட்கள் மாத்திரமே தங்கி இருப்பார்கள். மற்ற நாட்களில் அவர்கள் அங்கு தங்கியிருக்க வேண்டும் என்னும் அவசியம் எதுவும் இல்லை. பக்தியுள்ளோர் மாத்திரமே 7 நாட்களும் எருசலேமில் தங்கியிருந்து பஸ்கா பண்டிகையை பூரணமாக ஆசரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் பயபக்தியோடு ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் அவசரப்படாமல் தங்கியிருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வந்துவிட்டு ஆராதனை முடிவதற்குள் ஓடிப்போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆராதனையில் அறையும் குறையுமாக பங்கு பெற்றால் நமக்கு அறையும் குறையுமான ஆசீர்வாதமே கிடைக்கும். பஸ்கா பண்டிகையின் முழுமையான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் வைராக்கியத்தில் பண்டிகை நாட்கள் முடியும் வரையிலும் அவர்கள் எருசலேமிலே தங்கியிருக்கிறார்கள். பண்டிகை நாட்கள் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் எருசலேமில் இருந்து திரும்பி தங்கள் ஊருக்கு புறப்பட்டு போகிறார்கள். பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவோ எருசலேமிலே இருந்து விடுகிறார். பெற்றோரை பிடிக்காமலோ அல்லது தம்முடைய ஊருக்கு திரும்பி போக மனம் இல்லாமலோ இயேசு கிறிஸ்து எருசலேமில் தங்கவில்லை. எருசலேமின் தேவாலயத்தில் இயேசு நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உலக பிரகாரமான பெற்றோருக்கு அவருடைய பரலோக பிதாவை பற்றி அறிவிக்க வேண்டும். தம்மை மரியாளும் யோசேப்பும் பராமரிப்பதை விட தம்மை அதிகமாக தம்முடைய பரலோக பிதா பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். இயேசு பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். பரலோக பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து மரியாதை கொடுப்பதினால் அவர் தம்முடைய உலக பிரகாரமான தாய் தகப்பன்மாரை அவமதித்து விடவில்லை. பெற்றோருக்கும் மதிப்பு கொடுக்கிறார். அதே சமயத்தில் தம்முடைய பரலோக பிதாவுக்கும் மதிப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவதை ஒரு சிலாக்கியமாக கருத வேண்டும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நமது வாலிபர்களின் உள்ளத்தில் தெளிவாக பதியும். இயேசு கிறிஸ்துவின் பாலக பருவம் வேதாகமத்தில் அதிகமாக விளக்கப்படவில்லை. அவர் நியாயப்பிரமாணத்தின் குமாரர் ஆனார். இதை தெய்வீக சித்தமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் பிரயாணம். இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் எருசலேமில் இருந்து ஒரு நாள் பிரயாணம் செய்து முடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து விடுகிறார். இது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் நினைக்கிறார்கள். பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமுக்கு திரளான ஜனங்கள் வருவார்கள். போக்குவரத்து மிகவும் நெருக்கடியாக இருக்கும். நாசரேத்து ஊரில் இருந்து ஏராளமான ஜனங்கள் பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். யோசேப்பு மரியாள் ஆகியோரின் உறவினர்களும் ஏராளமாக வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் பிரயாணம் முடிந்த பின்பு இயேசுவின் தாய் தகப்பன்மார் அவரை தேடி பார்க்கிறார்கள். ஒருவேளை அவர் தங்களுடைய உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் இருப்பார் என்று நினைத்து அவரை அவர்கள் மத்தியில் தேடி பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் மத்தியில் அவர்களால் காண முடியவில்லை. இவர்களுடைய உறவினர்களைப் போலவே நமக்கும் ஏராளமான உறவினர்களும் அறிமுகமானவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். மெய்யாகவே தேடி பார்க்கும்போது
அவர்கள் அநேகருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை தேடும் அவருடைய தாய் தகப்பன்மார்கள் அன்று இரவு தங்களுடைய உறவினரோடும் தங்களுடைய அறிமுகமானவர்களோடும் தங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை. தாங்கள் தங்கும் இடத்தில் இயேசுவை தேடி காணாததினால் அவர்கள் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு போகிறார்கள். இயேசுவை தேடுகிறார்கள். அவரை கண்டுபிடிக்கும் வரையிலும் தேடி பார்க்க வேண்டும். தேடுகிறவர்கள் மாத்திரமே அவரை கண்டுபிடிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் நாம் பெற்றிருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டால் அந்த ஆசீர்வாதங்களை எப்போது, எங்கு, எப்படி இழந்துவிட்டோம் என்பதை சிந்தித்து பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக மறுபடியும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி போக வேண்டும். நம்முடைய நிம்மதியை எந்த இடத்தில் தொலைத்து விட்டோமோ அந்த இடத்தில் அதை கண்டுபிடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி புரிவார். அக்காலத்தில் ஜனங்கள் ஒரு நாளில் சுமாராக 18 முதல் 30 மைல்கள் வரையிலும் பிரயாணம் பண்ணுவார்கள். ஆனாலும் முதலாவது நாளில் 3 முதல் 8 மைல்கள் வரையிலும் மாத்திரமே பிரயாணம் பண்ணுவார்கள். தவறுதலாக எதையாவது மறந்து அந்த ஊரில் வைத்துவிட்டு வந்துவிட்டால் மறுநாளில் அதை ஒருவர் விரைவாக போய் எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஏதுவாக முதல் நாளில் சிறிது தூரம் மட்டுமே பிரயாணம் செய்வது வழக்கம். எருசலேமில் இருந்து பிரயாணம் பண்ணும்போது முதலாவது தங்கும் இடம் பீரோத் என்னும் பட்டணமாகும். எருசலேமுக்கு வடக்கே 6 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. தேவாலயத்தில் போதகர் நடுவில் இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாய் தகப்பன்மார் 3 நாட்களாக தேடுகிறார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அவர் தேவாலயத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை. போதகர்கள் பேசுகிறதை மிகவும் கவனமாக கேட்கிறார். அவர்களை வினவுகிறார். இயேசு கிறிஸ்து வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருக்கிறார். தேவனுடைய கிருபை அவர் மேல் இருக்கிறது. தம்முடைய ஜனத்தை இன்னும் அதிகரிக்க செய்ய அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அதே சமயத்தில் தம்மிடத்தில் ஏற்கனவே உள்ள ஞானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். நம்முடைய வாலிபர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனம் அறிவிக்கப்படும் இடங்களில் நாம் தங்கி இருக்க வேண்டும். உலக பிரகாரமான துன்மார்க்கருடைய கூட்டத்தில் தங்கியிருப்பதற்கு பதிலாக பக்தியுள்ளவர்கள் மத்தியில் தங்கியிருக்க வேண்டும். வேடிக்கை காண்பிப்பவர்களோடும் விளையாட்டுத்தனம் உள்ளவர்களோடும் நேரம் செலவு செய்வதற்கு பதிலாக கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும் இடங்களில் அமர்ந்திருந்து ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்க வேண்டும். ஆலயத்திற்கு பெற்றோரோடும் வரும் சிறு பிள்ளைகள் தங்களை போன்ற மற்ற சிறு பிள்ளைகளோட விளையாடுவதிலேயே விருப்பம் காண்பிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார். அவர்களை வினவுகிறார். கேட்பதற்கு கவனமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து போதகர் பேசுவதை கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களை வினவுகிறார். இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ளும் மாணவரைப் போல் தம்மை தாழ்த்தி அவர்கள் பேசுவதை கேட்கிறார். அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் இயேசு கிறிஸ்து போதகராகவும் இருக்கிறபடியினால் அவர் அவர்களை வினவுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை கேள்வி கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தாமும் அவர்களோடு பேசுகிறார். அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் கேட்ட யாவரும் அதை குறித்து பிரமிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிறைந்திருக்கிறார். அவர் கேட்ட கேள்வியிலும் அவர் கூறிய மாறுத்தரத்திலும் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஞானமுள்ள வார்த்தையை கேட்டுத்தான் அவர்கள் பிரமிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவைப் போல 12 வயதுள்ளவர்கள் யாரும் இவ்வளவு தெய்வீக ஞானத்தோடு இதுவரையிலும் பேசியதில்லை. தேவாலயத்தில் அமர்ந்திருக்கும் போதகர்கள் யூதருடைய பிரமாணங்களை கற்றுத் தேறியவர்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். கற்று தேர்ச்சி பெற்ற போதகர்களால் கூட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் அவருடைய வார்த்தையை கேட்டு பிரமிக்க மாத்திரமே முடிகிறது.
இயேசுவின் பெற்றோர் 3 நாளைக்கு பின்பு அவரை தேவாலயத்தில் கண்டார்கள். இதன் பின்பு பிரயாண கூட்டத்தாரோடு சேர்ந்து பயணம் செய்வது கடினம். என்றாலும் அவர்கள் இயேசுவை கண்டார்கள். தேவாலயத்தில் பல இடங்களில் போதகர்கள் தங்கள் சீஷர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை விளக்கி கூறுவார்கள். தேவாலய ஆராதனை முடிந்த பின்பு யாராவது போதகரிடம் நியாயப்பிரமாணத்தில் இருந்து ஏதாவது சந்தேகம் கேட்டால் அந்த சந்தேகத்தை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். இயேசு கிறிஸ்து பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இயேசுவிற்கு 12 வயதாகிறது. இந்த வயதிலேயே அவருக்கு தெய்வீக வெளிப்பாடு அதிகமாக இருந்தது. இதுவரையிலும் இந்த வயதில் உள்ள யாரிடத்திலும் இப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை யாரும் கேள்விப்பட்டதில்லை. இயேசு சரீர பிரகாரமாக வளர்ச்சி அடைந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிந்தையில் உபதேசம் பண்ணிக்கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு மார்க்க போதகர்கள் உபதேசம் பண்ணிக்கொண்டு வந்த போதிலும் ஞானத்திலும் அறிவிலும் அவர் தமது போதகர்களை விட சிறந்தவராக விளங்கினார். ஏன் என்னை தேடினீர்கள்? இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவருடைய தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்படுகிறார்கள். போதகர்கள் பேசுவதை இயேசு கவனமாக கேட்பதை கவனிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பேசுவதையும் அவர்கள் கேட்கிறார்கள். இதை கண்ட அவருடைய பெற்றோருக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. மரியாள் இயேசு கிறிஸ்துவிடம், மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்று கூறுகிறாள். விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது இழந்துவிட்டால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே இழந்து போய் விட்டது போல நினைக்கிறார்கள். அழுது புலம்புகிறார்கள். மரியாளும் யோசேப்புமோ இயேசு கிறிஸ்துவை காணாததற்காக உட்கார்ந்து அழுது புலம்பவில்லை. அவரை தேடுகிறார்கள். கண்டுபிடிக்கும் வரையிலும் தேடுகிறார்கள். நாமும் மிகுந்த பாரத்தோடு இயேசுவை தேடும்போது அவரை கண்டுபிடிக்கலாம். மரியாளும் யோசேப்பும் இயேசுவை விசாரத்தோடு தேடுகிறார்கள். 3 நாட்களாக தேடுகிறார்கள். ஆகையினால் அவரை தேவாலயத்தில் கண்டபோது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பெற்றோரின் மகிழ்ச்சியை உற்சாகப்படுத்தவில்லை. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என்று அவர்களிடம் கேட்கிறார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று அவர்களிடம் மேலும் கூறுகிறார். இந்த வாக்கியத்திற்கு பிதாவின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் தாம் இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில் மனிதனாக அவதரித்திருக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்த ஜனங்கள் பண்டிகை முடித்தவுடன் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் ஐக்கியமாக இருக்கிறார். உலக பிரகாரமான காரியத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லை. இந்த உலகத்திற்கு அவர் போஜனம் பண்ணவும் பானம் பண்ணவும் வரவில்லை. பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனமாகவும் பானமாகவும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மார் அவர் சொன்ன வார்த்தையை உணர்ந்து கொள்ளவில்லை. தாம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருப்பதினால் தம்முடைய தாய் தகப்பன்மார் பஸ்கா பண்டிகை முடிந்தவுடன் எருசலேமை விட்டு திரும்பி போனது போல தம்மால் திரும்பி போக முடியவில்லை என்னும் பொருளில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நாசரேத்தில் உலக பிரகாரமான வேலைகள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ பிதாவின் சித்தத்தை செய்வது மாத்திரமே பிரதான வேலையாகும். ஆகையினால் அவர் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் ஆர்வம் உள்ளவராக தேவாலயத்தில் தங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவேளை தமது வீட்டில் தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். தேவாலயத்தில் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் இயேசுவின் பெற்றோர் பார்த்தபோது மிகவும் பிரமித்தார்கள். சட்டப்பிரகாரம் யோசேப்பு இயேசுவின் தகப்பன். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் பிதாவாகிய தேவனே இயேசுவின் தந்தை. மரியாளின் பேச்சை கேட்டவுடன் இயேசு கிறிஸ்து அதை திருத்தும் விதமாகவும் தமது தெய்வீக ஊழியத்தை மரியாளுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாகவும், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று பதில் கூறுகிறார்.
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று இயேசு கிறிஸ்து சங்கீதம் 40:50 முதல் 11வது வசனங்களில் இருந்து முதல் முறையாக பேசுகிறார். இந்த வசனங்களில் இருந்து இயேசு பேசிய கடைசி வார்த்தை முடிந்தது என்பதாகும். அதாவது பிதாவின் ஊழியத்தை செய்வதற்காக இயேசு பூமிக்கு வந்தார், அந்த ஊழியத்தை செய்து முடித்து விட்டார். தங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவருடைய தாய் தகப்பன்மார் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாகி இருக்கும் போதே தேவதூதர் மூலமாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவரை பற்றிய சத்தியங்கள் கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் மற்றவர்களைப் போலவே தேவதூதருடைய பேச்சை சரியாக புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார். தாம் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் தங்கியிருந்து பிதாவுக்கு அடுத்தவைகளில் பங்கு பெற வேண்டும் என்றும், ஆகையினால் தம்மால் அவர்களோடு நாசரேத்திற்கு வர முடியாது என்றும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோரிடம் எதிர்த்து பேசவில்லை. தம்முடைய பெற்றோரும் எருசலேமுக்கு வந்து இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று இயேசு அவர்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய உலக பிரகாரமான பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடனே கூட நாசரேத்துக்கு போகிறார். நாசரேத்தூரில் பல வருஷங்கள் தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார். யோசேப்பு தச்சு வேலை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து யோசேப்போடு சேர்ந்து தச்சு வேலை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்யும் வேலைகளில் பங்கு பெற்று அவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிவதும் முக்கியம், தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதிக வசதி இல்லாத ஏழைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஆவியில் பலன் கொண்டிருக்கிறார், ஞானத்தினால் நிறைந்திருக்கிறார். தமக்கு இவ்வளவு மேன்மைகள் இருக்கிற போதிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை விட அதிகம் படித்தவர்களாகவும் அந்தஸ்துகளில் உயர்ந்தவர்களாகவும் பொருளாதார ரீதியாக மேன்மையான நிலையில் இருக்கிறவர்களாகவும் இருந்தாலும் அவர்களும் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தம் பிதாவுக்கு அடுத்தவைகளில் தாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் மரியாளுக்கோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அனைத்தும் தெளிவாக புரியவில்லை. அவர் கூறிய சத்திய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆயினும் மரியாள் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறாள். சில சமயங்களில் நாம் கேட்கும் பிரசங்கத்தின் மைய கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் போகலாம். நமக்கு புரியவில்லை என்பதற்காக போதகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் இப்போது நமக்கு புரியவில்லை என்றாலும் ஏற்ற காலம் வரும்போது அது நமக்கு புரியும் என்று நம்பி அவற்றை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் சத்தியங்கள் சிறிது காலத்திற்கு பின்பு நமக்கு எளிதாக இருக்கும். ஆகையினால் நாம் கேட்கும் வசனங்கள் எல்லாவற்றையும் நமது இருதயத்தில் வைத்துக் கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இயேசுவானவர் விருத்தி அடைகிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வளர்ச்சி பெறுகிறது. அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் விருத்தி அடைகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா ஞானத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய சரீர பிரகாரமான அவயவங்கள் வளர்ச்சி பெறுகிறது. தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் அவருடைய ஞானம் விருத்தி அடைகிறது. தெய்வீக ரகசியங்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் போதிக்கவும் செய்வதற்கு அவருடைய ஞானம் விருத்தி அடைகிறது. நம்முடைய ஆத்மா வளர்ச்சி பெறும்போது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வரங்களும் வளர்ச்சி பெறும். இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைகிறார். தேவனுடைய சாயல் அவரிடத்தில் பிரகாசமாக தெரிகிறது. குழந்தையாக இருந்த இயேசு சரீரத்தில் வளர்ந்து இப்போது வாலிபராக இருக்கிறார். அவரிடத்தில் சரீர பிரகாரமான வளர்ச்சியும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் காணப்படுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் தெய்வீக தன்மை இருந்தது. அந்த தன்மையை இயேசு தமது மானிட தன்மைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்.
அவர் பூமியிலே தமது மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் தேவனாக இருந்தாலும் முழுவதுமாக மனுஷனாகவும் இருந்தார். இயேசு தமது சரீரத்தில் ஒரு பாவமும் செய்யவில்லை. மனுக்குலத்தார் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் ஜீவியத்தை வாழ்ந்து காட்டினார். சாத்தானை தோற்கடிப்பதற்காக அவர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த வல்லமை அவருக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாகவே வந்தது. வேறு எந்த விதத்திலும் வரவில்லை. எந்த மனுஷனும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவரும் தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணிய பிரகாரம் அவருடைய ஊழியத்தை வல்லமையோடு செய்வார். இயேசு தாமாக ஒரு கிரியையும் செய்யவில்லை என்று பல இடங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிரியை நடப்பிக்கின்றன. விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்காக வல்லமையோடு ஊழியம் செய்யலாம்.